நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது. நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மாணவர்களுக்கு சரியானதை அடையாளம் காட்டணும். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை, பொது அறிவு தகவல்களை, சமூக ஒழுக்கத்தை, சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை, காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை, மாற்று எரிசக்திகளின் தேவையை, அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும். என்னடா நம்ம டீச்சர் போர் அடிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. மாணவர்கள்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம் பெருமையின் அடையாளமா உயர்ந்து வராங்க. பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு. அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சிக்கிட்டு போறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண், தமிழ் புதல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சூடான சுவையான சத்துணவை காலை உணவாக வழங்குகிறோம். இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன். கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க. சிவிக் சென்ஸை கத்துக் கொடுங்க. மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க. நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க. அதுக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன், எதற்கு, எப்படின்னு பகுத்தறிவு உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு.